வெல்கம் பேக் டு தி சேனல். நான் இன்னைக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது ஒரு சூப்பரான த்ரிஸ்டிகேஷன் மிஸ்ட்ரி மூவி. இந்த மூவியோட பேரு மிஸ்ஸஸ் மாப்பிள் 450 ஃப்ரம் பேடிங்டன். மூவியோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு லேடி வந்து சர்ச்ல சாமி கும்பிட்டு இருக்காங்க. அவங்க கூடயே ஒருத்தர் போறாரு. ஆனா அவர் ஃபேஸ் வந்து யாருக்குமே காமிக்கல. வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. இதுல ஒரு பாட்டி வந்து ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ட்ரெயினும் ரீச் ஆயிடுச்சு. அவங்க கூட இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சீக்கிரம் போகணும்னா 450 ட்ரெயின் தான் ட்ரெயின்ல போங்க, அதுதான் சீக்கிரமா போகும் அப்படின்னும் போது இந்த பாட்டி என்ன பண்றாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதான ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின், நான் இதிலே போய்க்கிறேன், ஏறி போயிடறாங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயே ஒருத்தர் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது ஒருத்தர் பேப்பர் படிச்சிருக்காரு. இவரை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த விஷயம் நடக்கிற டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா வந்து ஸ்பேஸுக்கு ஏர்கிராஃப்ட் விட்ட டைம், அதாவது 1960s இந்த டைம்ல தான் இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு. ட்ரெயின் கிளம்பிடுது. அதே மாதிரி இந்த பக்கத்தில் இருக்க ட்ரெயினில் வந்து 450 ட்ரெயின் இருக்கு இல்லையா, அந்த ட்ரெயினில் வந்து லேடி சாமி கும்பிட்டுருப்பாங்க இல்லையா, அவங்களும் இன்னொருத்தவங்களும் போறாங்க. ஆனால் அவர் யாருன்னு ஃபேஸ் காமிக்க மாட்டாங்க. இப்படியே இந்த ட்ரெயினில் போயிட்டே இருக்காங்க. இந்த பாட்டி, இவங்க பேர் எலிசபெத், இவங்க வந்து புக்கு படிச்சுட்டே இருக்காங்க. அப்படியே தூங்கிடுறாங்க. தூங்கினதுக்கு அப்புறம் ஒரு டைம்ல வந்து 2 ட்ரெயின், அந்த 450 430 ட்ரெயின் ரெண்டுமே வந்து பக்கத்து பக்கத்துல போகுது. அந்த டைம்ல இவங்க முழிச்சு பாக்குறாங்க. இருட்டிடுச்சு அந்த டைம்ல. அப்போ வந்து ஜன்னல் கிட்ட ஒரு சாமி கும்பிட்டாங்கல்ல, அந்த லேடியை வந்து யார் கழுத்து நெரிச்சு கொண்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு. இது அந்த பாட்டி பார்த்தோன்னே ரொம்ப ரொம்ப பதறி போயிடுறாங்க. ரயில்வே அபிஷியல்ஸ்லாம் வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா அங்க போய் செக் பண்ணும்போது ஒரு பணமும் இல்ல, அங்க நடந்த மர்டருக்கான தடையும் இல்லைன்றதுனால சொல்றத ஏத்துக்கவே இல்லை. அப்படியே இந்த சீன் கட்டாக இந்த இடத்துல தான் நம்ம படத்தோட ஹீரோயின் காமிக்கிறாங்க. இவங்க தான் வந்து மிஸ்ஸஸ் மேப்பிள். இவங்க வந்து ஒரு வயசான பாட்டி. இவங்க வீட்டுல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு காலிங் பெல் வரைக்குது. அவங்க சர்வன்ட் போய் திறக்கலான்னு போகும்போது இவங்க சொல்றாங்க, இல்ல கண்டிப்பா அவ ஃப்ரெண்டா தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்றாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த எலிசபெத் பாட்டி தான். இவங்க வந்து சொல்றாங்க, இங்க பாத்தியா மேப்பிள், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் வந்துட்டு இருந்தேன்ல, அந்த ட்ரெயின் பக்கத்துலயே வந்து ஒரு ட்ரெயின் வந்தது. அந்த இடத்துல ஒரு பொண்ணு ஒருத்தன் கழுத்து நெரிச்சு கொண்டுட்டான். அதை நான் பார்த்தேன். ஆனா நான் ரிப்போர்ட் பண்ண யாருமே இதை நம்பவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி வந்து மேப்பிள் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதை மேப்பிள் கேட்டுட்டு, ஓ அப்படியா அப்படின்றாங்க. அப்போ அந்த எலிசபெத் பாட்டி என்ன கேக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீ இதை நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கண்டிப்பா நம்புறேன். சரி, நம்ம வந்து இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அடுத்த நாள் காலைல அந்த பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காரு. அவர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணலான்னு போகும்போது இன்ஸ்பெக்டர் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இல்ல, நான் முக்கியமான மர்டர் விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு அவர் கரெக்டா அந்த டைமுக்கு தான் அந்த இன்ஸ்பெக்டர் வெளில வராரு. இந்த இன்ஸ்பெக்டர் வந்து நம்ம மிஸ்ஸஸ் மேப்பிள் பார்த்து ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்க மாதிரி ஒரு பார்வை பாக்குறாரு. இந்த கேஸை பத்தி சொல்லவும் அவங்க என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்பெக்டர் வந்து அங்க ரயில்வே ஸ்டேஷன்ல ஃபுல்லாமே தேடியாச்சு, அங்க சுத்தி இருக்க இடத்துல எங்கேயுமே தேடிட்டோம். ஆனா பாடி செத்து போயிருக்காங்கன்னா பாடி இருக்கணும்ல, ஆனா அந்த பாடி இல்ல, அப்புறம் எப்படி நான் நீங்க சொல்றதை நம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை வந்து விட்டுறாரு. மிஸ்ஸஸ் மாப்பிள்கிட்ட சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. இவர் கூடயே ஒரு அசிஸ்டன்ட் இருக்காரு. அவர்கிட்ட இந்த இந்த வயசான கரப்பாம்பூச்சி தொல்லை தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. இவருக்கும் இந்த மிஸ்ஸஸ் மாப்பிளுக்கும் வந்து சரியா செட் ஆகாது போல. இதுல இருந்தே நமக்கு தெரியுது. மிஸ்ஸஸ் மாப்பிள் என்ன பண்றாங்க, இவர்கிட்ட சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்ல, சரி நம்மளே இதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க. அப்பதான் இவங்க கிளம்பி போனாங்களே அவங்க ஃப்ரெண்ட், அதே ட்ரெயின்ல இவங்க பக்கத்துல வந்து ஒரு கடை இருக்கும். அந்த பாட்டியை கூட்டிட்டு போறாங்க. அந்த பாட்டிக்கு அந்த இடத்துல இருக்க விஷயம் சிலது தெரியும் போல. அதனால அவங்களோட ஹெல்ப்பை வந்து மிஸ்ஸஸ் மாப்பிள் எடுத்துக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ட்ரெயின்ல போய்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் நல்ல வெளிச்சமா இருக்க இடத்துல வந்து பாக்குறாங்க. ஒரே ஒரு இடத்துல மட்டும், அதாவது இறங்கி போற மாதிரி கொஞ்சம் விசிபிளா நிறைய கொஞ்சம் வெட்டவெளி மாதிரி இருக்கு. அதே மாதிரி அதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய ஒரு கோட்டை இருக்கு. இதை வந்து ராதர்ஸ் ஃபோர்ட் கோட் அப்படின்னு சொல்றாங்க. மிஸ்ஸஸ் மாப்பிளுக்கு என்ன ஒரு ஐடியானா, இங்க இருந்து கண்டிப்பா இந்த பொண்ணத்தை இப்படி தூக்கிட்டு போய் அந்த வெட்ட வெளியா இருந்ததுல அந்த இடத்துல தான் ஏதோ பண்ணிருக்கணும். அதனால அங்கதான் எங்கேயாவது பொணத்தை ஒளிச்சு வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. இந்த வீட்டுக்குள்ளேயும் இந்த பொண்ணை வந்து மறைச்சு வைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கிறதுனால அந்த கோட்டுக்குள்ள போய் நம்ம தேடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. இந்த போட்டோ இருக்கு இல்லையா, அந்த பேலஸ் வந்து ஒரு பெரிய பேலஸ். இது வந்து ஒரு பிஸ்கட் கம்பெனி ஓனரோட பேலஸ். அந்த ஓனரோட சர்நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிராக்கன் த்ரோப். இந்த ட்ரெயினை விட்டு இறங்குறாங்க. அப்போ வந்து மாப்பிளுக்கு ஒரு ஐடியா வருது. அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க, கண்டிப்பா இங்க வந்து உள்ள போய் வேலை பார்க்கணும்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பேர் தான் லூசி. இவங்க வந்து நிமோனியா வந்தப்ப அந்த பொண்ணு தான் நம்ம மிஸ்ஸஸ் மாப்பிள்ள பார்த்திருப்பாங்க. ஸோ இவளை வந்து நம்ம அந்த வீட்டுக்குள்ள அனுப்பி நம்ம டெட் பாடி தேடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. லூசி யாருன்னு பாத்தீங்கன்னா, அப்பா அம்மா எல்லாருமே வந்து நல்லா படிச்சவங்க. அவங்க அக்கா தங்கச்சி எல்லாமே டிகிரிஸ் வாங்கியிருக்காங்க. யூனிவர்சிட்டியில டாக்டரேட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து ஹவுஸ் கீப்பிங் வேலை பார்க்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்காங்க. இப்ப மிஸ்ஸஸ் மாப்பிள்ள என்ன பண்றாங்கன்னா, இந்த பொண்ணை கூப்பிட்டு பேசுறாங்க. லூசி கிட்ட வந்து இந்த மாதிரி டெட் பாடி காணாம போயிடுச்சு, நீ தான் அதை போய் கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு. அவங்களும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. இந்த பொண்ணோட வேலையே அதுதான் இல்லையா. ஆனா இவங்க கொஞ்சம் காஸ்ட்லி போல. ஸோ அந்த வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுல வந்து ஒரு வயசானவரும் அவங்க பொண்ணு இருக்கு. அந்த வயசானவரோட அப்பா தான் வந்து அந்த வீடு கட்டியிருப்பாரு. லூசியும் அங்க வேலைக்கு போறாங்க. வேலைக்கு போனோன்னே எம்மா, அதாவது அந்த தாத்தா இருக்கார் இல்லையா, அவரோட பொண்ணு, இவங்க வந்து ரிசீவ் பண்றாங்க. இப்போ அவங்க வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு பாட்டி வந்து அவங்க கொஞ்சம் லீவ் எடுத்துக்கிறாங்க. அவங்களால பாத்துக்க முடியலன்னு அந்த டைமை வந்து லூசி வந்து வேலைக்கு வராங்க. எம்மா வந்து அவங்க வீடெல்லாம் சுத்தி காமிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க அப்பா கிட்ட கூட்டிட்டு போய் காமிக்கிறாங்க. அவங்க அப்பா வந்து ரொம்ப மீனா பேசுறாரு, ரொம்ப கோவக்காரர் மாதிரி. நீ என்ன இவ்வளோ காஸ்ட்லியா இருக்க,
இல்ல நாங்க பெரிய வீட்ல இருக்கோம். அதனால நாங்க பணக்காரவங்க. நீ கேட்குற காசுலாம் குடுப்போம்ன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்காத. நாங்களே வந்து கொஞ்சம் ஏழை தான் அப்படின்ற மாரி அவங்க சொல்றாங்க. இவருக்கு வந்து சரி காண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா வந்து இவருக்கு அவரு சொத்து குடுக்காம, அவங்க பேர பசங்களுக்குலாம் வரணும்னு சொல்லிட்டு வில் எழுதி வச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம சில கண்டிஷன்ஸும் போட்டு வச்சிருப்பாரு. இத விக்கவோ, எதுவுமே பண்ண முடியாத நிலைமைக்கு எம்மாவோட அப்பா இருக்கிறதுனால, அவருக்கு வந்து செம கோவம் வருது. சரி இதெல்லாம் இருக்கட்டும். நீ ஏன் எங்கள சூஸ் பண்ணன்னு கேட்டம்போது, அப்ப லூசி என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கோல்ஃப் விளையாட பிடிக்கும். ஸோ உங்க வீட சுத்தி நெறைய வந்து இடம் இருக்கிறதுனால, அங்க கோல்ஃப் விளையாடுறதுக்கு எனக்கு ஈஸியா இருக்குன்றதுனால தான் இத சூஸ் பண்ணேன்ற மாரி சொல்றாங்க. லூசியும் அந்த இடத்த விட்டு கிளம்பிர்றாங்க. இவரு வந்து அவர் ரூம்லயே தான் உட்கார்ந்திருப்பாரு எப்பயுமே. ஏம்மா வந்து லூசி கிட்ட ஒரு விஷயம் சொல்றாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்துல உங்க தாத்தாவோட பிறந்தநாள் வருது. அந்த பிறந்த நாள் அப்ப இவங்க அண்ணன், தம்பி, அக்கா எல்லாருமே வந்து இந்த வீட்டுக்கு வர்றது வழக்கம். அதே மாரி ஒண்ணா டைம் ஸ்பெண்ட்றதும் வழக்கமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏம்மா சொல்றாங்க. லூசிய போய் கிச்சனுக்கு காமிக்கிறாங்க. அந்த பாட்டி வந்து வேலை வந்து கொஞ்சம் மந்தமா செஞ்சுட்டு இருக்க மாரி இருக்கு. இவங்க அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி போறாங்க. லூசி வந்து அந்த இடத்த எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி சூப்பரா சமைச்சுலாம் வச்சிருக்காங்க. அவங்க வேலைய பெர்ஃபெக்ட்டா செய்றாங்க. இப்ப வந்து அந்த வீட்டுக்கு டாக்டர் ஒருத்தர் வராரு. அவரு வந்து ஜான். அவங்க அப்பாவ பார்க்கறதுக்காக வருவாங்க. அதே மாதிரி எம்மா வந்து இவங்க 2 பேரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. லூசியும், டாக்டரையும் இன்வைட் பண்ணி வைக்கிறாங்க. செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இவங்க கோல்ஃப் விளையாடலான்னு போறாங்க. கோல்ஃப் விளையாண்டுட்டே இருக்கும்போது, இவங்க வேணும்னே பால தூக்கி தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. அந்த ஒரு ஓப்பனான ஒரு ஏரியா இருக்கும். ரயில்வே ட்ராக் பக்கத்துல. அந்த இடத்துல தூக்கி தூக்கி போட்டுருக்காங்க. இத வந்து அந்த மாடியிலேருந்து அந்த தாத்தா பார்க்குறாரு. இந்த பொண்ணு என்ன பண்ணுது வித்தியாசமா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது, இவ வந்து பால் எடுக்க போறா. போயிட்டே இருக்கும்போது அந்த ட்ராக்கு கிட்ட வந்து போய் பார்க்குறாங்க. அப்ப ட்ரெயினும் வருது. இவங்க பார்த்துட்டு திரும்பி வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு செடியில ஒரு புசு புசுன்னு ஒரு ஃபர் மாரி ஒரு ட்ரெஸ்லலாம் இருக்கும் இல்லையா? அந்த மாரி ஒரு துணி வந்து அதில மாட்டியிருக்குது. இத இவங்க எடுத்து வச்சுக்கிறாங்க. உடனே வந்து அவங்க மிஸ்ஸஸ் மார்பிள் இருக்காங்க இல்லையா? அவங்க வீட்டுக்கு போய் சொல்றாங்க. மிஸ்ஸஸ் மார்பிள் வந்து யாரும் இல்ல, லூசியோட ஆன்டி தான். இந்த விஷயத்த சொன்னோனே, இது வந்து நான் கொஞ்சோண்டு மட்டும் தான் எடுத்துட்டு வந்தேன். மீதி வந்து இன்கேஸ் போலீஸ் வந்து பார்த்தாங்கன்னா, இது எவிடன்ஸா யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அங்க விட்டு வச்சுட்டேன்னோனே, என்னால இதுதான் முடிஞ்சதுன்னு லூசி சொல்றாங்க. அப்ப மார்பிள் சொல்றாங்க, "ரொம்ப தேங்க்ஸ். நீ வந்து கொஞ்ச நேரம் தான் இருந்த. இருந்தாலும் எனக்கு வந்து ஈஸியா ஒரு எவிடன்ஸ் கண்டுபிடிச்சிருக்க" அப்படின்னு தேங்க்ஸ்ன்னு சொல்லி மார்பிளும் வாங்கி வச்சுக்கிறாங்க. இப்படியே இந்த படம் போயிட்டே இருக்கும்போது, வீட்டுக்கு வந்து ஒரு கெஸ்ட் வராங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்மா இருக்காங்களே, அவங்களோட சிஸ்டரோட ஹஸ்பண்டும், அவங்க பையனும், அவ ஃப்ரெண்டு. அந்த பையனோட ஃப்ரெண்டும் வீட்டுக்கு வராங்க. இவங்க போய் ரிசீவ் பண்றாங்க. இந்த பையன் வந்து வேகமா வந்து கட்டி பிடிச்சுக்கிறான். அதுக்கப்புறம் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம், அந்த குட்டி பையன் வந்து அவங்க ரூம்னு சொன்னோனே, அவன் போயிடுறான். பிரேயன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையனோட அப்பா. லூசியும் பிரேயனும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறது வந்து, அந்த எம்மாக்கும் பிடிக்கல, அந்த தாத்தாவுக்கும் பிடிக்கல. அவங்க ஒரு மாரி வந்து பிடிக்காத மாரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி என்ன ஆகுதுன்னா, இந்த குட்டி பசங்க என்ன பண்ணுவானுங்க, ஒரு ஒரு கோடன் மாரி இருக்கும். அந்த இடத்த கீய வந்து தேடிட்டு இருப்பானுங்க. லூசி இத பார்த்துட்டு நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு, கீய எடுத்து தொறந்து பார்ப்பாங்க. அந்த ரூம் ஃபுல்லா நெறைய திங்ஸ் இருக்கும். வேல்யூபிளான திங்ஸ் நெறைய இருக்கும். சிலை அது இதுன்னு நெறைய விஷயம் இருக்கும். இவங்க வந்து அந்த ஆர்ச்சரி இருக்கும் இல்லையா? அந்த போர்ட எடுத்து குடுத்தோனே, இந்த பசங்க ஓடிர்றானுங்க. இவங்க உள்ள போய் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன இருக்கு? அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது, அந்த மம்மி மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த சிலை கீழ வந்து ஒரு பெரிய பெட்டி இருக்கு. அந்த பெட்டி மேலயும் அவங்க கண்டுபிடிச்சாங்க இல்லையா? ஒரு அதுவும் இருக்கு. இத பார்த்தோனே உங்களுக்கு ஒரு டவுட் இருந்தது. அதனால அந்த பெட்டிய தொறந்து பார்க்குறாங்க. என்ன பார்த்தாங்கன்னு தெரியல. ஒரு மாரி வித்தியாசமா ஒரு எக்ஸ்பிரஷன் அவங்க மூஞ்சில இருக்கு. இத பார்த்தோனே எம்மா கிட்ட போய் வந்து சொல்றாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, எம்மாவோட அண்ணன் 2 பேர் வந்திருப்பாங்க. இந்த டைம்ல வந்து எம்மாவோட இன்னும் 2 அண்ணனுங்க வந்திருக்காங்க. ஒருத்தர் பேரு ஆல்ஃபிரட், இன்னொருத்தர் பேரு ஹேரோல்ட். இவரு வந்து ஒருத்தர் பேங்கர், ஹெரால்டுன்றவர் பேங்கர், ஆல்ஃபிரட்ன்றவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த கார் பிசினஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. விக்கிறது, வாங்குறது இந்த மாரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த விஷயத்த போய் எம்மா சொன்ன உடனே போலீஸ்க்கு உடனே ஃபோன் பண்ணணும், இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. போலீஸும் வருது. போய் பார்க்குறாங்க. டெட் பாடி இருக்கு. டெட் பாடிய வந்து மேப்பிளும் கண்டுபிடிச்சிடுறாங்க. லூசியோட உதவிய வச்சு. இத வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட ரிப்போர்ட் பண்றாங்க. இந்த கேஸ் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. அந்த ரூம் வந்து கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிறதுனால கண்டிப்பா கொன்னு ஒரு 8 நாளாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் நடக்குது. அப்ப டாக்டர் வராரு. டாக்டர் கிட்ட விசாரிக்கிறாங்க. உங்களுக்கு வந்து இந்த பசங்கள பத்தி உங்களுக்கு ஏதாவது இது இருக்கான்னோனே, அந்த டாக்டர் வந்து கேவலமா திட்டுறாரு அவங்க 2 பேத்தையும். இவனுங்க சரியான யூஸ்லெஸ் ஒண்ணுத்துக்கும் தேராதவனுங்கன்னு சொல்லிட்டு திட்டிட்டு போறானுங்க. உங்களுக்கு என்ன சார் அவ்ளோ கோவமா இருக்கு அப்படின்னோனே, எனக்கு அவங்க மேல எந்த கோவமும் இல்ல. இவனுங்க வந்து ஒண்ணுத்துக்கும் ஒபே இல்லாத வேலை தான் செஞ்சுட்டு இருப்பானுங்கன்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் சொல்லிட்டு போயிடுறாரு. வேற ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு சொல்லிட்டு அந்த ட்ராக்லயே வந்து எல்லாம் தேடிட்டு இருக்காங்க போலீஸ்லாம். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரெயின் வராரு. லூசி அப்ப கேட்குறாங்க, நீங்க என் ஆன்டி வீட்டுக்கு கொஞ்சம் கூட்டிட்டு போக முடியுமான்னு கேட்டோனே, சரின்னு அவரும் கூட்டிட்டு போறாரு. அப்ப வர வழியில இன்னொருத்தர் வராரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, செட்ரிக் எம்மாவோட இன்னொரு அண்ணன். இவர் வந்து ஒரு ஆர்ட். இவங்கள பார்த்த உடனே வந்து லூசிய பார்த்த உடனே அவரு ஜொல்லு ஊத்த ஆரம்பிச்சிடுறாரு. ஃப்ளர்ட் பண்ண ரொம்ப அதிகமா ஆரம்பிச்சிடுறாரு. மறுபடியும் செட்ரிக் பார்த்தோனே போலீஸ் வந்து இவங்கள்ட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் கூட்டிட்டு போயிடுறாரு. அப்போ வந்து லூசி என்ன பண்றாங்க, மாப்பிள்ட்ட போய் எல்லா விஷயம் சொல்றாங்க. "நீ இந்த வீட்ட விட்டு போகலையா? அதான் கண்டுபிடிச்சிட்டலன்னு" கேட்கும்போது, "இல்ல, இல்ல எம்மாவ என்னால இப்போ பாதியிலேயே விட்டுட்டு போ முடியாது. அவங்க ரொம்ப பாவம். நான் அதனால இந்த பர்த்டே பார்ட்டி முடியிற வரைக்கும் அங்க தான் இருக்க போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது என்ன ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எல்லா பசங்களும் எப்படி வந்து ஒரே டைம்ல இருக்கணும்னு அவங்க தாத்தா முடிவு பண்ணி இந்த உயில் எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப பிரையன பத்தி ரொம்ப நல்ல பையன் அப்படின்ற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. இப்படியே எல்லாருமே டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க சாப்பாடு சூப்பரா இருக்கனால, அந்த குட்டி பசங்க லூசி சாப்பாடு நல்லா இருக்குன்னு ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காங்க. இந்த செட்ரிக்கும்
இருக்கும். வழிஞ்சு ஊத்திக்கிட்டு இருப்பாரு அந்த சைடு. எல்லாம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சோனே, இந்த தாத்தா கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாரி ஆயிடும். அவரு என்ன பண்ணிட்டாருன்னா, டக்குனு எந்திரிச்சு நிப்பாரு. அவங்க பொண்ணு வந்து சப்போர்ட் பண்ணலான்னும்போது, "இல்ல, இல்ல நான் நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு சிறு சிறுன்னு சொல்லிட்டு போயிர்றாரு. சமைச்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கழுவி கவுத்துட்டு இருக்காங்க. பிரையன் அந்த குட்டி பசங்கலாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த செட்ரிக் வராரு. வந்துட்டு அப்பயும் வந்து தேவையில்லாத பேச்சு பேசிட்டு இருக்கும்போது, "நீங்க தேவையில்லாத நெறைய பேசுறீங்க. கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா தேவையான விஷயம் கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு துணி குடுக்கவும், "என்னால அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு" சொல்லிட்டு செட்ரிக் போயிர்றாரு. இந்த பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் நடந்துட்டு இருக்கு. அதே மாரி இன்னொரு டிடெக்டிவ் வந்து இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆறாரு. அவர் வந்து இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்காரு. அவர் பேர் ஸ்டேல். அவர்கிட்ட வந்து இது வந்து நானும் இன்வால்வ் ஆயிருக்கேன். மேப்பிளும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க ஹெல்ப் வச்சு தானே நீங்க இத லீட் கண்டுபிடிச்சீங்க அப்படின்னோனே, அவருக்கு வந்து பெருசா பிடிக்காதுல்ல மேப்ல. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இது வந்து உங்க கேஸ் தான் சார். பட் இருந்தாலும் நாங்க கொஞ்சம் இன்வால்வ் ஆவோம் அப்படின்ற மாதிரி இவர் வந்து கொஞ்சம் டிடெக்டிவ் ஹம்பிளா பேசுறாரு. ஸோ இந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா? செட்ரிக், அப்புறம் ஆல்ஃபிரட், ஹேமோல்ட் இவங்க 3 பேருமே இந்த கேஸ்ல வந்து இன்வால்வ் ஆயிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பிசினஸ் பண்றாங்கன்றத பத்தியும் பேசிட்டு இருப்பாங்க. இவர் வந்து அந்த கொஞ்சம் நொடிஞ்சு போன பேங்கர் தான் ஹேமோல்டுன்றவரு. ஆல்ஃபிரட் வந்து கார் வித்து வாங்குறது இந்த தொழில் செஞ்சுட்டு இருப்பாரு. அதே மாதிரி செட்ரிக் ஆர்டிஸ்ட்ன்னு சொன்னேன்னா, இதனால இவங்க கண்டிப்பா இன்வால்வ் ஆயிருக்க மாட்டாங்கன்னு முடிவு பண்றாங்க. இந்த வீட்டு இருக்கு இல்லையா? இந்த ரோதர்ஃபோர்ட் வீட்ல தான் இந்த டிஸ்கஷன் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அப்போ வந்து சில எவிடன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த லேடியோட பிலாங்கிங்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ வந்து இத பார்த்துட்டு இவங்க கண்டிப்பா ஒரு பிரெஞ்ச் லேடியா தான் இருப்பாங்கன்னு முடிவு பண்றாங்க. அதே மாரி அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் வந்து கொஞ்சம் சீப்பான குவாலிட்டி இருக்க மாதிரியும், அந்த போட்டிருந்த ட்ரெஸ் வந்து நல்ல குவாலிட்டியாவும், அவங்க கையில வந்து ஒரு பாக்ஸ் மாரி வச்சிருப்பாங்க. அந்த இது வந்து கொஞ்சம் சீப்பான குவாலிட்டியா இருக்குது. கண்டிப்பா வந்து இவங்க கொஞ்சம் காசு வரும் கொஞ்ச நேரத்துல, கொஞ்ச நாள் வந்து காசு வராத இந்த மாரி ப்ரொஃபஷன்ல தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாரி டிடெக்டிவ் இன்ஸ்பெக்டர்ட்ட சொல்றாரு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்து இவங்க ஒரு கண்டிப்பா மசில்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கறதுனால அத்லெட்ன்னு சொல்லிட்டு அவரு டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாரி இன்ஃபர்மேஷன் வந்து டிடெக்டிவ் சொல்றாரு. கண்டிப்பா இந்த ஆன்சரா தான் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு ஆன் அண்ட் ஆஃப் சீசன்ஸ் இருக்கும். நல்லா திடீர்னு காசு வரும், திடீர்னு காசு வராது அப்படின்ற கரெக்ட்டான பாயிண்ட் வந்து புடிக்கிறாங்க மாப்பிள். ஏற்கனவே வந்து மிஸ்ஸிங் பெர்சன்ஸ்லாம் வந்து வெரிஃபை பண்ணியிருப்பாங்க. அந்த கேஸ் குடுக்க போம்போதே, யாருமே வந்து மிஸ் ஆகல அப்படின்ற ரிப்போர்ட் இருக்கும். இவ்ளோ இன்வெஸ்டிகேஷன் கழிச்சு இவங்க என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா, இவங்க தேட வேண்டிய ஆள் வந்து ஒரு டான்சர். பிரெஞ்ச் டான்சர். இவங்க ஏதாவது டூர்ல ஏதாவது இருந்திருக்காங்களா? வேர்ல்ட் டூர் மாரிலாம் போவாங்க இல்லையா? அந்த மாரி ஏதாவது ப்ரோகிராம்ல இருந்திருக்காங்களான்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு மாப்பிள் சொல்றாங்க. இந்த மாரி டிடெக்டிவ்ஸும் இந்த பாட்டியும் வரத வந்து அந்த தாத்தா வந்து பார்த்துட்டு இருக்காரு. அவர் பேர் லூதர். அவர் வந்து என்ன இவங்க பாட்டுக்கு வராங்க, போறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவங்க அப்பா பேர் தான் ஜோஷுவா. இவரோட பர்த்டேக்கு தான் எல்லாருமே வந்து ஒண்ணா சேரணும்னு சொல்லிட்டு உயில் எழுதி வச்சிருப்பாரு. ஸோ ஹேரால்டுன்றவரு அடிக்கடி இந்த மாதிரி வேட்டைக்கெல்லாம் போவாரு. அந்த மாரி ஒரு முயல வேட்டையாடிட்டு அவங்க வீட்ட சுத்தி இருக்க இடத்துல வந்து வேட்டையாடலான்னு போகும்போது யாரையோ பார்க்குறாரு. "பார்த்துட்டு நீ சீக்கிரமே வந்துட்டியா?" அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே டப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கன் ஷூட். ஹெரால்ட வந்து யாரோ கொன்னுட்டாங்க. அது மட்டும் இல்லாம இவர் கால்ல இந்த முன்னாடி யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஒரு ட்ராப்பர் கால்ல வந்து மாட்டுற மாதிரி. அந்த ட்ராப்பர்ல அவருக்கு கால் பட்டிருக்கு. இவர சுட்டு கொன்னுட்டாங்க. லூசி வந்து மேப்பிள் கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் குடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அவங்க வீட்ல வந்து அந்த விருந்து நடக்க போறதாகவும், அந்த வீட்ல வந்து இந்த உயில்லாம் பாதுகாப்பாங்கல்ல, இந்த லீகல் அட்வைசரா யார் இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆத்தர் அப்படின்ற ஒருத்தர் தான் இருக்காரு. அவரும் வருவாரு அப்படின்ற மாரி சொல்றாங்க. உங்களுக்கு வந்து ஆத்தர்ன்னு பேரு கேட்டோனே, எனக்கு அவன தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள் சொல்றாங்க. அதே மாரி அன்னைக்கு டாக்டர் வந்து வீட்டுக்கு அப்பதான் வராரு. அவரு வந்து ஹெம்மா பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "ஏன் நீங்க வரவே இல்ல?" அப்படின்னோனே, "இல்ல எனக்கு முக்கியமான கேஸ்லாம் இருந்தது" அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. அப்போ வந்து இவங்க 2 பேருக்குமே ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதே மாரி அன்னைக்கு இந்த பொண்ணு செத்து போயிருக்கு இல்லையா? அந்த பொண்ண பத்தின டீட்டெயில்ஸ் வருது. அவங்க எந்த தியேட்டர்ல வொர்க் பண்ணாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வருது. ஸோ அங்க போய் டிடெக்டிவ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண போறாரு. இந்த பொண்ணோட பேர் வந்து ஆனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆத்தர் கிட்ட போய் இந்த வீடோட உயில் விஷயம் இத பத்தி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்டபோது, இந்த அப்பா இருக்கார் இல்லையா? ஜோஷுவா அந்த பிஸ்கட் கம்பெனியோட ஓனர். அவரு வந்து ஒரு உயில் எழுதி வச்சிருப்பாரு. கண்டிப்பா அவரோட பிறந்த நாளுக்கு அப்போ எல்லா பசங்க, பேர பசங்க எல்லாருமே ஒரே ரூம்ல ஒண்ணா இருக்கணும் அப்படின்ற மாதிரி உயில் எழுதி வச்சிருப்பாரு. இந்த மாதிரி உயில பத்தின எல்லா விஷயம் சொல்றாரு. அது மட்டும் வேற ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, அவரு வந்து ஒரு வேர்ட சொல்றாரு. டோட்டின்ற ஒரு வேர்ட சொல்றாரு. அந்த வேர்டோட மீனிங் வந்து என்னன்னு யாருக்குமே புரியாது. அவரு சொல்லி ஹிண்ட் மாரி குடுத்துறாரு. அது ரொம்ப கான்ஃபிடென்ஷியல்ன்றதுனால இத மட்டும் சொல்லி அனுப்பிறாரு. எங்க எம்மா இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து என்ன சந்தேகப்படுறாங்கன்னா, இவங்களுக்கு இன்னொரு அண்ணன் இருப்பாங்க. எட்மண்ட்னு ஒரு அண்ணன் இருப்பாங்க. இன்னொரு சிஸ்டர் சொன்னேன் இல்லையா? ஐடி. இவங்க வந்து பிரையனா அவங்க பைலட்டா இருக்கும்போது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா இவங்க 2 பேருமே இறந்திருப்பாங்க. எட்மண்டோட ஒய்ஃபா கூட இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு. அதுல வந்து பேர் எதுவும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாரு. எட்மண்ட் வந்து ஒரு பிரெஞ்ச் லேடிய தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இத வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இன்வெஸ்டிகேட் பண்ண போறாரு. இந்த பொண்ணோட பேர் வந்து ஆனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவங்க வந்து ஒரு இங்கிலீஷ்கார கல்யாணம் பண்ணதாகவும்,
இந்த பொண்ணு வந்து ரொம்ப ரிலீஜியஸா, ரொம்ப பக்திமயமா இருக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் சொல்றாங்க. அதே மாரி அந்த பொண்ணோட அட்ரஸும் குடுத்து அனுப்புறாங்க. இவர சுட்டு கொன்னுட்டாங்க. இந்த விஷயம் போலீஸ்க்கு போகுது. இந்த கார்டனர் தான் பார்த்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஹெரால்ட் தான் வந்து இவர கொன்னுருப்பாரு. தன்ன தானே சூசைட் பண்ணியிருப்பாரு. இத வந்து ஒரு ஆக்சிடென்ட் மாரி செட் பண்ணா தானே இவரோட சொத்தெல்லாம் வந்து அவங்க பொண்டாட்டிக்கு, அவங்க குழந்தைங்களுக்கு கிடைக்கும். இதுவே வந்து ஒரு சூசைட்னா அது கிடைக்காது இல்லையா? அதனால இவரே வந்து ஒரு திட்டம் போட்டு நடத்தியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும், டிடெக்டிவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா மேப்பிள்க்கு வந்து அது சூட்டே ஆகல. இது வந்து எங்கேயோ சிங்க்கே ஆகாத மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆத்தர் சொல்லியிருப்பாரு இல்லையா? அவர் வந்து ஒரு டோடின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வேர்ட் சொல்லியிருப்பாரு இல்லையா? இந்த வேர்டோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நெறைய பேர் இருக்காங்க. ஒரு 4, 5 பசங்க இருக்காங்க அப்படின்னா, இப்போ அந்த 4, 5 பசங்கள்ல ஒரு 2 பேர் செத்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட பங்கும் சேர்த்து ஈக்குவலா 3 பேர் பாக்கி இருக்க 3 பேருக்கு டிவைட் ஆகும். இதனால கூட வந்து இப்போ வந்து மத்த இருக்கவங்க செத்து போயிட்டாங்கன்னா, அவங்களோட பங்கும் சேர்த்து மீதி உயிரோட இருக்கவங்களுக்கு பங்கிட்டு குடுப்பாங்க அப்படின்ற கான்செப்ட்டா இருக்கும்னு கூட முடிவு பண்றாங்க. அதனால தான் யாரும் வந்து வீட்ல இருக்கவங்களே பிளான் பண்ணி ஹெரால்ட வந்து கொன்னுருக்காங்க அப்படின்னு இன்னொரு முடிவும் கொண்டு வராங்க. 2 பாசிபிலிட்டீஸ் கொண்டு வராங்க. டின்னர்ல எல்லாருமே வந்து இருக்காங்க. ஒரே ரூம்ல இருக்கணும்ன்றது தான் வந்து ரூல்ன்றதுனால எல்லாமே ஒரே ரூம்ல இருக்காங்க. அப்போ வந்து இவங்க சும்மா பேசிக்கிட்டே இருக்கும்போது, இவங்க அண்ணன் இருக்கா இல்லையா? ஆல்ஃப்ராடுக்கு வந்து இந்த டாக்டர் பிடிக்கவே பிடிக்காது. அவர திட்டுறாரு. எம்மாக்கு ரொம்ப கோவம் வந்துருது. திட்டிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் தனியா பேசிட்டு இருக்கும்போது சொல்றாங்க. எம்மாவும் இந்த டாக்டரும் யாருக்குமே தெரியாம என்கேஜ்டாங்க. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. அதே மாதிரி ஆல்ஃப்ரெடுக்கு வந்து டாக்டர பிடிக்கவே பிடிக்காது. அவன் சரியில்லாதவன் அப்படின்றதுனால தான் அவர் வந்து திட்டியிருப்பாரு. இப்போ எம்மா இந்த விஷயத்த சொன்னோனே, சரி பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனாலுமே வந்து இது இதுக்கு மேல யோசிச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு விட்டுறாரு. இந்த பிரெஞ்ச் லேடியோட அட்ரஸ போய் தேடி பார்க்கும்போது, அங்க ஏதோ திருட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் வருது. அந்த இடத்துல வந்து போய் பார்க்குறாங்க. எந்த ஒரு தடயமுமே இல்ல. எந்த பொருள் வேல்யூபிளான பொருள் எதுவுமே காணாம போகலன்னு முடிவு பண்றாங்க. ஸோ கண்டிப்பா அந்த கொலைகாரன் வந்து அவனுக்கு தேவையான ஒரு எவிடன்ஸ் அந்த ஆனா வீட்ல இருந்து திருடிட்டு போயிருக்கான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. கடைசியில தான் இந்த ஆனாவோட உண்மையான பேர் வந்து மார்ட்டின்னு தெரியுது. பிரெயின் இருக்கான் இல்லையா? அவனுக்கு லூசி மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். என்ன பண்றதுனாலும் அவள்ட்ட போய் கேட்டுட்டே இருப்பான். அது வந்து அவளுக்கு கொஞ்சம் பிடிக்காம இருக்கும். ஸோ எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் லூசி வந்து அவங்க வேலைய பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப பிரெயின் இருக்க மாட்டான். இந்த டைம் யூஸ் பண்ணி செட்ரிக் என்ன பண்ணுவான், இந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் க்ளோஸா இருக்க ட்ரை பண்ணுவான். இந்த பொண்ணும் என்ன ஆகும்னா, டக்குன்னு அவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கும்போது இந்த பிரெயின் வந்து பாத்துறான். பார்த்தோனே சாரின்னு சொல்லிட்டு போயிறான். இந்த பொண்ணுக்கு செம்ம கோவம் வந்துருது. இப்ப நீ சாரிலாம் ஒண்ணும் சொல்லி தேவையில்ல அப்படின்னோனே, அந்த பையன் சொல்றான், இல்ல நான் உன்ட்ட ஒரு விஷயம் கேட்டுட்டு பண்ணலான்னு இருந்தேன் அப்படின்னா, நீ என்னவோ பண்ணி தொலை. ஏன் சும்மா என்கிட்ட வந்து கேட்டுட்டே இருக்க அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிடுது. இந்த பையன் வந்து பிரெயின் அந்த இடத்த விட்டு போயிடுறான். இந்த லூசி பொண்ணுக்கு செட்ரிக்கும் பிடிச்சிருக்கும், பிரெயினுக்கும் பிடிச்சிருக்கும். அது என்னன்னு அந்த கன்ஃபியூஷன்லயே இருக்கும். அந்த இந்த பொண்ணு என்ன ஸ்டாண்டர்ட். அது மட்டும் இல்லாம இந்த பாட்டி இருக்காங்க இல்லையா? இந்த மாப்பிள் வந்து அவங்க ஹெரால்டோட ஒய்ஃப போய் மீட் பண்ணியிருப்பாங்க. இவங்க இப்ப என்ன யோசிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹெரால்டுக்கு வந்து இந்த மார்ட்டின் பத்தி ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா வந்து அதனால தான் இவன கொன்னுட்டாங்க அப்படின்றத முடிவு பண்றாங்க. அங்க போய் விசாரிச்சுட்டும் வராங்க. இருக்காங்கல்ல அந்த மாப்பிளோட அவங்க ஃப்ரெண்டும் வந்து ஊர்லேருந்து வந்திருப்பாங்க. அப்போ வந்து எல்லாம் டீக்காக எல்லாம் ஒண்ணா கூடியிருப்பாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஏதோ வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும்னு கேட்டிருப்பாங்க. அதனால லூசி வந்து எலிசபெத்த கூட்டிட்டு போயிருவா. இந்த டைம்ல வந்து எம்மா வந்து மத்தவங்க எல்லாருக்குமே சாண்ட்விச் குடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த மாப்பிள்ளை என்ன பண்ணிடுறாங்க, என் தொண்டையில ஏதோ சிக்கிக்கிச்சு. இந்த ஃபிஷ் போன் வந்து மாட்டிக்கிச்சு அப்படின்னோனே, இங்க வாங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் அந்த டைம் கரெக்ட்டா வராரு. வந்துட்டு இங்க வாங்க எங்க இருக்கு? லைட்ல வந்து காமிங்கன்னு சொல்லிட்டு வெளிச்சத்துல போய் பார்க்குறாங்க. அப்போ வந்து பின்னாடி இருந்து பார்க்கும்போது ஒருத்தவங்க வந்து கழுத்த பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதாவது மேப்பிளோட கழுத்த வந்து டாக்டர் பிடிச்சு நெரிக்கிற மாரி இருக்கு. அந்த டைம்ல கரெக்ட்டா எலிசபெத் வராங்க. இவன் தான் அந்த பொண்ண கொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட்டா கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த கொலையாளி வேற யாருமே இல்ல, நம்ம டாக்டர் தான். இவரு ஏன் இப்படி பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒய்ஃப் தான் அந்த மார்ட்டின். இந்த பொண்ணு வந்து ரொம்ப ரிலிஜியஸா இருக்கிறதுனால, இவங்க டிவோர்ஸ் பண்றதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. எம்மா வந்து நல்லா பெரிய பணக்காரின்றதுனால, அவள வளைச்சு போடலான்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் முடிவு பண்ணியிருப்பான். அதனால அவங்க ஒய்ஃப கொன்னு போட்டிருப்பான். இந்த பாடி எடுத்துட்டு வந்து எங்க வீட்லயும் பதுக்கி வச்சிருப்பான். அடிக்கடி இந்த வீட்டுக்கு வந்துட்டு போறதுனால, இவனுக்கு வந்து எந்தெந்த இடம் எங்கெங்க இருக்குன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் இல்லையா? அத வந்து யூஸ் பண்ணிக்கிட்டான். ஹெரால்டு வந்து இவன் மார்ட்டின் வந்து இவங்க கல்யாணம் பண்ணியிருக்கிறது இவனுக்கு தெரியும். அதனால தான் வந்து ஹெரால்டையும் போட்டு தள்ளிட்டான். ஸோ கில்லர் யாருன்னு கண்டுபிடிச்சுட்டாங்க. இந்த லூசி யார லவ் பண்றா அப்படின்றது தான் தெரியாது. இந்த ஒரு சீன்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பெக்டர் வந்து செட்ரிக்ட்ட போய் கேட்கும்போது, நீங்க அந்த டைம்ல எங்க இருந்தீங்க? எக்ஸாக்ட்டா சொல்லுங்க அப்படின்னோனே, இவன் வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்பான். அது நான் பேர் சொல்ல விரும்பல. ஸோ அந்த விஷயம் வந்து இல்லீகல் இல்லையா? அதனால தான் நான் வந்து இத நான் யார்ட்டயும் சொல்லல அப்படின்ற மாரி சொல்றான். இவன் ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாலும் அப்ப நீங்க யோசிச்சுக்கோங்க அவன் என்ன பண்ணி அதனால சரி இவன் உண்மையா வந்து இன்னசென்ட் தான் போலன்னு சொல்லி விட்டுறாங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கத வந்து வெளில இருந்து லூசி கேட்டுருவாங்க. ஐயய்ய! என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு செட்ரிக் ஆயிடுது. கடைசியில வந்து இந்த லூசி வந்து யார லவ் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை ஒரு ஐடியால சொல்றாங்க. கண்டிப்பா பிரையன கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களையும் ஒரு அசம்ப்ஷன் சொல்றாங்க. இதோட இந்த படமும் முடியுது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். இது வந்து 1987ல வந்த படம். இது வந்து ஒரு புக் பேஸ்ட் மாப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு அகஸ்தா அப்படின்ற ஒரு ரைட்டர் எழுதின நாவல தழுவின படம்.
இந்த மாதிரி நிறைய பார்ட் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற பார்ட்டையும் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you then. Take care. Bye.